அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை பாடங்களை வீடியோ வடிவில் கற்பதற்காக மணற்கேணி அப்படின்ற ஒரு மொபைல் ஆப்பை இன்றைக்கி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த மணற்கேணி அப்படின்ற மொபைல் ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய வீடியோஸை எப்படி பார்க்குறது அல்லது டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரோட சர்ச் பாரில் TNSED ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து வரும். ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா மணற்கேணி பள்ளிக்கல்வித்துறை அப்படின்னு சொல்லி வரும். வெயிட் பண்ணிக்கோங்க. திரும்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மணற்கேணி வரவேற்புகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பாடங்கள், உயர்கல்வி வழிகாட்டி அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு இந்த உயர்கல்வி வழிகாட்டியை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறதுனால இன்னும் அதில் வந்து எந்த ஒரு அப்டேஷன் பண்ணாமல் இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் அதில் விவரங்கள் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ மேலே தெரியக்கூடிய அந்த பாடங்களை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் கிளாஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அப்டேட் பண்ணிடுவாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் அப்படின்னு சொல்லி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளாஸை 6th செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மேலே டிக் விழுந்திருக்கும் பாருங்கள். கீழே வந்து மீடியமும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் 6th வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்ஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகும், மேக்ஸ் அண்டு சயின்ஸு. ஸோ அதில் சயின்ஸை நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். சயின்ஸை கிளிக் பண்ணிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ ஒரு சில டாபிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் வந்து அப்டேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இதில் ஒரு டாப்பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செல் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சப் டாபிக் ஓப்பன் ஆகும். ஒரு 4 டாபிக் இருக்குது. அதில் 3 இன்னும் அப்டேட் பண்ணல, 1 தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை 3ஆவதாக இருக்கக்கூடிய செல்லின் வகைகள் அப்படின்ற சப் டாப்பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கிடுவோம். கிளிக் பண்ணிட்டோம்னா அதில் ஒரு 3 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் 2 வந்து பண்ணலை, 1 தான் அப்போதைக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ ஒர்க்கு போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரத்தில் வந்து அதை முடிச்சிருவாங்க. ஸோ அந்த ப்ரோகரியாட்டிக் செல் அப்படின்ற கான்செப்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கிளாஸ் 6 ப்ரோகரியாட்டிக் செல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிம்பிள் வந்து வரும். ஸோ அதை திரும்ப நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு செல் மற்றும் பல செல் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அங்கே தெரியக்கூடிய இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து ப்ளே ஆகும். இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி எத்தனை பேர் இருக்கு? நான் மட்டும்தானே இருக்கேன். ஆனா அதுதான் இல்லை. இப்போ உங்க கண்ணு முன்னாடி கோடிக்கணக்கான யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். கோடிக்கணக்கான யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸா? அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் இது உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னு சொன்னால் ஸோ இங்கே தெரியக்கூடிய இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வந்துக்கலாம். திரும்ப மறுபடியும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் ரேட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ குவாலிட்டிக்கு நீங்கள் ரேட்டிங்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஸோ சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். நெக்ஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ குவாலிட்டி ஒரு 3 டைப் கொடுத்துருப்பாங்க. அதில் சரியான ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படி டவுன்லோட் ஆன வீடியோஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ உங்கள் மொபைலில் கேலரி போய்க்கோங்க. கேலரி போயிட்டிங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மணற்கேணி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் வந்து அதாவே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோஸை நம்ம வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது தொடர்பான தகவல்களை பாடம் நடத்தும் போது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை மாணவர்களுக்கு கற்பிக்கும் போது சொல்லிக்கிறலாம். நெக்ஸ்ட் நீங்கள் இதிலேருந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் லாக் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஹோமை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு திரும்ப பேக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸிட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ எஸ்ஸை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துக்கலாம். ஸோ இதுக்குன்னு எந்த ஒரு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் பயன்படுத்த தேவையில்லை. ஆசிரியர்கள் டைரெக்டாகவும் வீடியோஸை வாட்ச் பண்ணிக்கலாம். அல்லது மாணவர்களையும் இந்த அப்ளிகேஷன்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லி மாணவர்களையும் டைரெக்டாகவே இதில் இருக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் வந்து பார்த்துக்கிற சொல்லலாம் அல்லது டவுன்லோட் பண்ணிக்கிற சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Thank you, teachers.